அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசியின் மறைக்கப்பட்ட மறுபக்கம். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். ரிஷப ராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும் ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் அடங்கியுள்ளன. ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஆவாருங்க. ரிஷப ராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும் ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் அடங்கியிருக்கும். ராசிகளிலே பார்த்திங்கன்னா ரிஷபராசி ஸ்திர ராசி ஆகுங்க. குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுபகிரகம் சுக்கிரனாகும். ரிஷபராசி ஒரு பெண் ராசியாகும். இது நீரின் தத்துவத்தை கொண்டுள்ளதால் சீதள சுபாவம் இருக்கும். ரிஷப ராசிக்கு கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகியவை நட்பு ராசிகளாகும். மற்றவை எல்லாம் பகை ராசிகளாகவும் கொண்டுள்ளது. ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் எல்லோரையும் வசியப்படுத்தும் அழகான தோற்றத்தையும் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்களாகவும் மற்றும் கம்பீர தோற்றம் கொண்டவர்களாகவுமே விளங்குவீங்க. நீண்ட கழுத்தும் அகன்ற மார்பும் விரிந்த தோள்களும் அழகான அங்க அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் கண்கள் பார்த்திங்கன்னா தனி அழகாகவே தெரியும். பற்கள் வரிசையாகவும் அழகாகவும் இருக்குங்க. குட்டையான விரிந்த மூக்கும் அழகான அடர்ந்த முடியும் இருக்கும். நீங்கள் நீண்ட ஆயுள் மற்றும் புகழ், கௌரவம், அந்தஸ்து அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பீங்க. உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை தருங்க. பொது காரியம்னு வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ஈடுபாட்டை அதிகமாக காட்டுவீங்க. அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்க மாட்டீங்க. எல்லா வேலைகளையும் முன்னின்று நீங்களே செய்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிப்பது உங்களுக்கு பிடிக்காது. தான் மட்டும் முன்னேறுவது முன்னேற்றம் அல்ல, தன் கூட இருப்பவர்களையும் சேர்த்து முன்னேற்றுவது உங்களின் சித்தாந்தமாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களாகிய நீங்கள் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வேடிக்கையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் ஆற்றல் கொண்டவர்கள். நீங்கள் முன்பின் பழக்கமில்லாத புதிய நண்பர்களுடனும் விருந்தாளிகளுடனும் புதிதாக பழக்கம் ஏற்படுத்தி கொள்வதில் சற்று சங்கடப்படுவீர்கள். வார்த்தைகளை அளந்து பேசும் நீங்கள் பேச்சில் உறுதி காணப்பட்டாலும் பிறர் தம் வார்த்தைகளில் குற்றம் குறை கண்டுபிடிக்காதவாறு பேசுவீர்கள். நீங்கள் ஒரு இடத்தில் பேசும் பொழுது உங்கள் பேச்சை வெல்ல இடம் தராமல் பேசும் தனி குணம் உங்களுக்கு உண்டு. பேச்சில் தனக்கென ஒரு தனி பாணியை வைத்திருப்பீர்கள். ரிஷப ராசிக்கு 3வது ஸ்தானமானது முயற்சி ஸ்தானங்க. அதிபதி சந்திரன். அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்ற வாக்கியத்தின்படி நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் முயற்சி செய்து முடித்து காட்டுவீர்கள். சகோதரர்களிடம் அதிகம் பாசம், அக்கறை இருக்கும். பெற்ற தாயிடம் எல்லோருக்கும் பாசம் இருக்கும். ஆனால் உங்களுக்கோ அதையும் தாண்டி அவரிடத்தில் பெரும் பக்தியே இருக்கும். உங்கள் தாய்க்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நீங்கள் துடிச்சு போயிடுவீங்க. தாயார் ஸ்தானத்தை குறிக்கும் சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனைப் போல் உற்றார் உறவினர் எல்லோரையும் நேசிப்பார்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற வாக்கியம் உங்களுக்கு அப்படியே பொருந்துங்க. எவருக்கும் எளிதில் எதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் சுத்தமாக உடைகளை உடுத்தவே நீங்கள் விரும்புவீர்கள். வெண்மை நிறம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் எப்பொழுதும் வெள்ளை உடை அணிவதையே விரும்புவீர்கள். நீங்கள் பிறரை குதர்க்கமாகவும் பரிகாசமாகவும் பேசி எதிரிகளை அவமானப்படுத்தி விடுவீர்கள். நீங்கள் பெரும் கடின உழைப்பாளிகளாகவே திகழ்வீர்கள். உங்களுக்கு கலைத்துறை மற்றும் இசைத்துறையில் நாட்டம் அதிகம் இருக்குங்க. உங்களுக்கு மத்திய வயதில்தான் சுகபோக வாழ்க்கை அமையும். எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மையும் கூட உங்களிடம் அதிகம் இருக்கும். உங்களுக்கு பகைவர்களே இருக்க மாட்டார்கள். அதற்காக எதிரிகளே நமக்கு இல்லை என்று சந்தோஷம் அடைய முடியாது. உங்களுக்கு எதிரின்னு பார்க்க போனால் யாருமே இல்லைங்க. நீங்கள் பேசுகிற பேச்சு தான் உங்களுக்கு எதிரியே. அதனால் உங்களுக்கு நாவடக்கம் மிகவும் தேவை. ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் நல்ல ஞாபக சக்தி கொண்டவர்களாகவே இருப்பீர்கள். தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் என்றுமே நீங்கள் ஆசைப்படவே மாட்டீர்கள். நீங்கள் எதற்கும் உணர்ச்சி வசப்படவே மாட்டீர்கள். பிறருக்கு உதவி செய்வதிலும் தன்னலம் இல்லாமல் செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் கொண்டவர்கள் நீங்கள். பார்ப்பதற்கு நீங்கள் சாதாரணமாக இருந்தாலும் வம்புக்கு போக மாட்டேன், ஆனால் வந்த வம்பை விட மாட்டேன் அப்படின்னு வம்புக்கு வந்துட்டவங்களை ஓட ஓட விரட்டி அடிப்பீர்கள். உங்களின் வாழ்க்கை துணை உங்களை விட வேகமாக இருப்பார்கள்.
நிர்வாக திறமையில் அதீத திறமையுடனும் செயல்படுவார்கள் உங்கள் வாழ்க்கை துணைவர். சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதத்திலும் ஈடுபடுவார்கள். அவர்கள் எதை செய்தாலும் உங்களின் நன்மைக்காகவே இருக்கும். உங்கள் சிறு வயதில் தகுந்த அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பீங்க. ஆனாலும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் உங்களுக்கு உதவியாகவே இருக்குங்க. உங்களின் 40 வயதுக்கு மேல் வாழ்வின் எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும். ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாகவும் ஆடம்பரமாகவும் செலவு செய்யும் ஆர்வம் கொண்ட உங்களுக்கு தன வரவுகள் தாராளமாக இருக்கும். இளம் வயதில் பணத்திற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் வளர வளர தனது சொந்த முயற்சியாலேயே தனக்கென பண தேவைகளை சரி செய்து கொள்வீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு மிக்கவர்களாகவே திகழ்வீங்க. புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடைபெற்றாலும் புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும். அதிலும் இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளால் வீண் கவலைகளும் தொல்லைகளும் செலவுகளும் ஏற்படுமே தவிர அனுகூல பலனை அடைய முடியாது. அதுவே பெண் குழந்தைகளாக இருந்தால் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை பெற முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பை அதிகமாக வெளிப்படுத்த தெரியாதவர்கள், தன்னலமிக்கவர்கள், குடும்ப விரும்பிகள் என்றும் கூட உங்களை சொல்லலாம். ரிஷப ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஆணுக்கு இயற்கையிலேயே பெண்களை ஈர்க்கும் வசியசக்தி உண்டு. ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் என்பதால் இவருக்கு எந்த எதிர்பாலின ஈர்ப்பும் இயல்பான தன்மையாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுத்தர உயரமாகவே காணப்படுவீர்கள். உறுதியான உடலும் அமைதியான சுபாவமும் கொண்டவர்கள். நீங்கள் எப்போதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றே இருப்பீங்க. அடுத்தவங்க வம்பு தும்புக்கு அறவே போக மாட்டீங்க. நீங்கள் பொது காரியங்களில் ஈடுபட்டாலும் தன் காரியத்தில் கவனமாக இருப்பீங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிருப்பார். அதுபோல தான் உங்களின் செயல்பாடுகள் இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தாலும் தங்களின் குடும்ப மேன்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தன் குடும்பம், தன் மனைவி, தன் பிள்ளை என்றே நீங்கள் இருப்பீர்கள். தன் குடும்பத்தை உயிராகவே நேசிப்பீர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி இருக்கும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் பழைய பொருட்களை வாங்க மாட்டீர்கள். ஆனால் பெண்கள் விஷயத்தில் உங்கள் விருப்பமே வேறு. மாற்றான் மனைவியாகவே இருந்தாலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் அப்பெண்ணை கவர்ந்து வந்து விடுவீர்கள். பின்விளைவுகளுக்கு அஞ்ச மாட்டீங்க. அரக்கத்தனமாக இருப்பீங்க. எதற்கும் அலட்டிக்கொள்ளாமல் படையே எதிர்த்து வந்தாலும் உங்களின் உறுதி கண்டு அவர்களே பின்வாங்கி ஓடிவிடுவார்கள். கவர்ந்து வந்த பெண்ணையே ராஜகுமாரி போல வைத்துக்கொள்வீர்கள். பொது இடத்தில் சத்தமாக சிரித்தல், கேலி பேசுதல், பரிகாரம் செய்தல் போன்றவற்றிற்கு உங்கள் மனசு இடம் கொடுக்காது. ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் ஓரிடத்தில் சண்டையை கண்டால் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு கோபம் வந்துவிட்டால் அடக்கி கொள்ள முடியாமல் தவிப்பீர்கள். ரிஷபராசி பெண்களாகிய நீங்கள் அழகாக உடை உடுத்தவே விரும்புவீர்கள். அதே போல் சமையல் அறையையும் சுத்தமாக வைத்திருப்பீங்க. பிறர் பார்த்து தம்மை பாராட்ட வேண்டும் என்ற நினைப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பிறர் சொல்வதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே எந்த விஷயத்தையும் செய்வீங்க. எதிலும் நீங்கள் ஒரு நியாய நீதியை எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் வெள்ளை உடை உடுத்தத்தான் அதிகம் விரும்புவீர்கள். வண்ணத் துணியாக இருந்தாலும் தும்பப்பூ மாதிரி சலவை துணியையே உடுத்துவீர்கள். எந்த காரியத்தையும் திறன்பட செய்வதுடன் குறுகிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியிலேயே செல்வீர்கள். இலகிய மனமும் தாராள சிந்தனையும் உடையவர்கள் நீங்கள். விவசாயம், தோட்ட வேலை, பூச்செடி வளர்ப்பு, கட்டிடக்கலை, ரியல் எஸ்டேட், ஆன்மீகம் போன்றவற்றில் ஈடுபடுவீங்க. பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்களையும் வைத்து நடத்துபவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. அரசியலிலும் சினிமாவிலும் உங்களை பார்க்கலாம். ராசிக்கு சொந்தக்காரனான சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீதம், நாட்டியம், உடை தயாரித்தல், அழகு கலைகள் தயாரித்தல் ஆகியவற்றில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் என்பது நந்தியை குறிக்கும். பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷங்க. இதனால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். நந்தி பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒரு முறை சென்று அருள்மிகு ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் தரிசித்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தொழிலில் பின்னடைவு, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் சண்டை சச்சரவுகள், மனதுக்கு வருத்தம் ஏற்படுத்தும் சூழல்கள் ஏற்பட்டால் பசுவுக்கு அகத்துக்கீரை மற்றும் வாழைப்பழம் கொடுத்து வாருங்கள்.
பிரச்சனைகள் அடியோடையே விலகிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.